Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 14 மற்றும் 12 வயதுடைய 2 மகள்களுடன் பெண் ஒருவர் வசித்து வந்தார். கடந்த 12ஆம் தேதி வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது 2 மகள்களும் காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் உடனடியாக தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் 2 தனி படைகளை அமைத்து சிறுமிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி அதிகாலை சுங்கான்கடை அருகே உள்ள தேநீர் கடையில் இளைஞர் ஒருவரோடு சிறுமிகள் பைக்கில் வந்து சென்ற சிசிடிவி காட்சிகள் போலீசாரிடம் சிக்கியது. பைக்கில் அழைத்து வந்த இளைஞருடன் சிறுமிகள் சகஜமாக நின்று பேசியதையும் பின்னர் மீண்டும் பைக்கில் ஏறி சென்றதையும் கண்ட போலீசார் பைக் நம்பர் பிளேட்டை வைத்து விசாரித்ததில் சிறுமிகளை அழைத்து சென்றது தக்கலை பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஜித்குமார் என்பது தெரிய வரவே அவரை பிடித்து விசாரித்தனர். கடந்த 12ஆம் தேதி நள்ளிரவு தக்கலை பகுதியில் சைக்கிளில் சுற்றித் திரிந்த சிறுமிகள் உறவினர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என கூறி வடசேரி பேருந்து நிலையம் செல்ல லிப்ட் கேட்டதாக கூறியிருக்கிறார். இதனால் செல்லும் வழியில் சிறுமிகளுக்கு தேநீர் வாங்கி கொடுத்து பேருந்து நிலையம் அழைத்து சென்றதாகவும் பாதுகாப்பிற்காக அவர்களிடமிருந்து செல்போன் எண்ணை கேட்டு வாங்கி கொண்டதாகவும் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். அஜித்குமார் சொன்னதையெல்லாம் கேட்ட போலீசாருக்கு அவர் மீது லேசான சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரை கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து தினமும் அவரை ரகசியமாக கண்காணித்து வந்தனர். அத்தோடு சிறுமிகளிடம் அவர் வாங்கியதாக கூறிய செல்போன் எண்ணை சைபர் கிரைம் போலீசிடம் கொடுத்து லொகேஷனை டிராக் செய்து வந்தனர். இந்த சூழலில்தான் அஜித்குமார் மீது மேலும் சந்தேகம் வலுக்கும் விதமாக அவர் அடிக்கடி சிறுமிகளின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டது தெரிய வந்தது. அத்தோடு 4 நாட்களாக சுவிட்ச் ஆஃபில் இருந்த சிறுமிகளின் செல்போன் திடீரென ஞாயிற்றுக்கிழமை ஆன் ஆகவே உடனடியாக லொகேஷனை டிராக் செய்ததில் நெல்லை அருகே ஒரு வீட்டில் சிறுமிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் சிறுமிகளை மீட்டு தக்கலை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த போதுதான் பல உண்மைகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தன. தாய் தந்தை பிரிந்து வாழ்வதால் பாசமின்றி தவித்து வந்த சகோதரிகள் ஜாலியாக ஊர் சுற்ற வேண்டும் என திட்டமிட்டு வீட்டில் இருந்த 10,000 ரூபாய் பணம் மற்றும் ஆடைகளோடு கடந்த 12ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றனர். சைக்கிளில் தக்கலை வரை வந்த அவர்கள் அதற்கு பிறகு எங்கு செல்வது என தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்க அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த அஜித்குமார் சிறுமிகளிடம் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டதோடு போலீசில் பிடித்துக் கொடுப்பதாக மிரட்டி இருவரையும் தனது அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு தங்கையை மட்டும் ஒரு அறையில் அடைத்து வைத்துவிட்டு மற்றொரு சிறுமியிடம் தனது பாலியல் இச்சையை தீர்த்து கொண்டிருக்கிறார். அத்தோடு இது குறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என மிரட்டி பேருந்து நிலையம் அழைத்து சென்ற அவன் 4 நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு செல்லுமாறு கூறி வலுக்கட்டாயமாக மதுரை செல்லும் பேருந்தில் ஏற்றி அனுப்பியிருக்கிறார். ஆனால் நெல்லை பேருந்து நிலையத்தில் இறங்கிய சிறுமிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருக்க அதனை பார்த்த ஒருவர் அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று அடைக்கலம் கொடுத்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். சிறுமிகள் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் உடனடியாக அஜித்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இதற்கிடையே காவல் நிலையத்தில் உள்ள கழிவறையில் வழுக்கி விழுந்ததில் அவனுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவன் மனைவி பிரச்சனையால் சிறு வயதிலேயே பாசமின்றி தவிக்கும் குழந்தைகள் பாசம் தேடி வீட்டை விட்டு வெளியேறுவதால் இது போன்ற கயவர்கள் கையில் சிக்கி வாழ்க்கையை தொலைத்து விடுவதாக கவலை தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் குழந்தைகளுக்கு பெற்றோர் தனி கவனம் கொடுத்து வளர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்த். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.